போட்டு வந்து பிறந்து பாருங்க எப்படி ஸ்டார்ட் ஆகும் வந்து அதை வரவேற்று கொண்டிருக்கிறோம். கடும் போட்டியில் வந்து படகு வார வேகத்தை வந்து 25 பேரை வேலை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபர்ஸ்டே அடித்து கொண்டோம். பயிற்சி செஞ்சு பார்க்கணும் எப்படி வந்து பயணத்தை வந்து உள்ளுக்கு ஆரம்பிச்சுட்டோம். அதெல்லாம் போட்டிக்குள்ள தான் அதில் தீர்மானிக்கிறேன். இது 6ஆம் தேதி இல்லாட்டில் இதிலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் தான் பெற்றிருப்போம். உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் மாதகள் பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லூர்து அன்னை மாதாவினுடைய அந்த திருவிழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி நாள்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. அதுலேயும் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சிறப்பாக வந்து படகு போட்டி வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. அதை நாங்கள் வந்து ரேஸ் பார்த்துருக்கோம். இப்போ சைக்கிள் ரேஸ் பார்த்துருப்போம், பைக் ரேஸ் பார்த்துருக்கோம். இது வந்து படகு ரேஸ் வந்து இங்கே பார்க்க போகிறீங்க. நிறைய மக்கள் வந்து இதை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. வாங்க இங்கே உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் அதை வந்து எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே வந்து விளக்கம் வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக வந்து காணொலியில் வந்து எல்லாம் எல்லாருமே வந்து அதுக்கு இன்றைக்கு தயார் நிலையில் வந்து நிற்கிறேன். நிறைய மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்க்கறதுக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தை தான் இன்றைக்கு காட்ட போகிறோம். எப்படி இந்த படகு ரேஸ் வந்து நடைபெற போகுது. அதோட இன்றைக்கு இதுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் வந்து இருக்கு. 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்று சொல்லி பரிசுகள் எல்லாமே வந்து வழங்குவாங்க. அந்த யார் வெற்றி பெறுற கேள்விகளும் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்த மக்கள் வந்து சில பேர் வந்து தங்களுடைய படகுகளில் வந்து அந்த கடலை வந்து சுற்றி பார்த்து நிற்கணும். அதுலேயும் ஒரு சில படகுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய ரேஸுக்கு வந்து அந்த இன்ஜின்களை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். படகுகளாக இருக்கலாம் சரி, இன்ஜின்களாக இருக்கலாம் சரி, அனைத்தையுமே வந்து தயார் நிலைக்கு வந்து வச்சுக்கிறதுக்காக அது அந்த படகுகளை வந்து ஓடி பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மக்கள் வந்து அந்த கடல் பரப்பை வந்து போய் பார்க்கறதுக்காக செஞ்சு கொண்டிருக்கணும். அங்கே இந்த படகுகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ரேஸுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறத பார்க்குறேங்க. பார்க்கறதுக்கே சும்மா போகமாக வந்து இந்த படகுகள் எல்லாமே வந்து போய் கொண்டிருக்குது. இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து எல்லாம் இருக்கணும். நாங்களும் இன்றைக்கு இயன்ற அளவு உங்களுக்கு இந்த படகு போட்டியை வந்து நாங்கள் இயன்ற அளவுக்கு எவ்வாறு காட்ட முடியுமோ அதை காட்டப்படும். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த காலில் வந்து நினைச்சிருக்கு. இந்த லூர்து மாதா ஆலயம் என்று சொல்றது மாதகல்ல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்று சொல்லலாம். அந்த ஆலயத்தினுடைய திருவிழா முன்னிட்டு வருடம் வந்து இந்த இவ்வாறான நிகழ்வுகள் அந்த செய்கிறது பலமே. அந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய 2025ஆம் ஆண்டுக்கான இந்த படகு போட்டு தான் இன்றைக்கு தயார் நிலையில் வந்து இருந்து கொண்டு இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக வந்து இருக்கும். பல பேர் வந்து இந்த படகு போட்டிகள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த காணொலி மூலமாக வந்து இந்த படகு போட்டிகள் வந்து எப்படி அவைகள் வந்து நடைபெறுது, என்ன மாதிரியான அந்த ஒரு வழிமுறைகளில் வந்து அவைகள் அதை செய்யணும், என்ன மாதிரியான பரிசுகளை வந்து வழங்கினோம் என்ற விஷயங்களை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இது வந்து படகு போட்டி என்றது வந்து சாதாரணமாக நான் நிலத்தில் நடைபெறுகின்ற போட்டிகளை விட வந்து ஒரு ஆபத்தான கூட சொல்லலாம். சில வருடங்களில் வந்து நடைபெற்ற போட்டிகளில் வந்து சில போட்டியாளர்கள் வந்து ஆபத்துக்குள்ளான நிலைமைகளில் வந்து இருந்திருக்கணும். ஏன்னா படகுகள் கவிழ்ந்து போகிறது, ஒரு படகு ஓடுற ஆட்கள் வந்து படகுலேருந்து தவறி விழுகிறது போன்ற பல நிகழ்வுகளும் வந்து நடைபெறுறது. சில பேர் வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. இதில் நீங்கள் பார்க்குற படகுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள் தொழில்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கிற படகுகள். அந்த படகுகளை தொழிலுக்கு செய்கிற படகுகளை வந்து சில படகுகளை வந்து அவைகள் வந்து என்ன செய்யணும்னா சில மோடிஃபிகேஷன்களை பண்ணி அந்த போட்டிக்கு தயாரான படகுகளாக வந்து மாற்றி தான் இந்த போட்டியில் வந்து ஈடுபடுறவ. அதோடைய இன்ஜின் வலுவாக இருக்கலாம், இன்ஜின் வலுவை வந்து அதிகப்படுத்தி இருக்கணும். இதில் வந்து புது படகுலாம் வந்து நிற்குது. இந்த படகுகளும் போட்டிக்கு போகிறது தான் நிற்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்ப்போம் நடக்குது. அது சம்பந்தமா இந்த கப்பல் திருவிழா பற்றி எங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம். இந்த கோயில் திருவிழான்றது லூர்து மாதாவினுடைய திருநாள். இது 6ஆம் தேதி இங்கே கொடியேற்றம் செய்யப்பட்டு 10 நாட்கள் நவநாட்கள் நடாத்தப்பட்டு மக்கள் தங்களை இந்த மாதங்கள் பதியில் வீட்டிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் வழிநடத்தும் அவர்களுக்காக பேசுகின்ற இந்த அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு, அவர்களுடைய பொருளாதார வாழ்வு, இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலையும் அவருடைய பராமரிப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக 10 நாட்கள் இந்த மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். 9ஆவது நாள் இங்கே நற்கருணை பெருவிழா இடம்பெறும். இறைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய மீட்பையும் பெற்றுக்கொண்ட மக்கள் நற்கருணை பெருநாளை கொண்டாடி இறுதி 10ஆவது நாள் அன்னைக்கு விளையாடுகிறார்கள். இந்த விழாவினுடைய ஒரு விழாவிற்கு அடுத்ததாக இந்த விழாவினுடைய சந்தோஷமாக
கடல் சார்ந்த தொழிலை செய்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய அந்த தொழிலோடு தொடர்பு பட்ட ஒரு போட்டி நிகழ்வை இங்கு இந்த கடலில் நிகழ்த்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த போட்டி படகு ஓட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த படகு ஓட்ட போட்டி இவர்களுக்கு ஒரு மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒன்று, மகிழ்விக்கிற ஒன்று. இதற்காகவே இந்த ஊர் மக்கள், அயல் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இங்கு வருவார்கள். இதன் ஊடாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுவதும், கடலில் தொழில் பெற்று கடலுடைய செல்வத்தின் ஊடாக அவர்கள் வாழ்வை பெறுவது படினால இந்த கடலிலே அவர்கள் இந்த போட்டியை நிகழ்த்துவது வழக்கமாக இருக்கும். இந்த முறை நான் நினைக்கிறேன் 2 வேக போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய சிஸ்டர்களால் வந்து இந்த போட்டிகள் மற்றும் இந்த ஆலயத்தினுடைய அந்த சிறப்புகள், இந்த போட்டிகள் வந்து எதற்காக நடைபெறுகின்றது என்ற பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனவர்கள் வந்து இந்த ஆலயத்தினுடைய அந்த திருவிழா வந்து சிறப்பிக்கிற முகமாக வந்து ஒவ்வொரு வருடமும் இது வந்து இன்று நேற்று இல்லாமல் பல வருடங்களாக வந்து இந்த போட்டிகளை வந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு எல்லாருமே வந்து மிக உற்சாகமாக தான் இந்த போட்டிகளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படகுகளை பார்க்கறது தான் கொஞ்சம் ஆபத்தான நிலையில் இருக்கு. ஏதாவது அந்த போகிற வேகங்கள் அதுகளை எல்லாம் பார்க்கல. உண்மையிலேயே அது வந்து காற்றுல தண்ணியில் போதா இல்லை காற்றுல பறக்குதான்னு சொல்லி கூட சொல்லலாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக வந்து இந்த போட்டில் வந்து இப்போ வந்து ஓடி பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வந்து ரேஸ் ஆரம்பமாக இந்த படகு சவாரி நடைபெறுகின்ற அந்த இடத்தை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு போட்டியாளர் வந்து இந்த படகு போட்டிக்கு வந்து தயார் நிலையில் வந்து இருக்கிற அவர்கிட்ட கேட்போம் அப்படியான விஷயங்களை வந்து அவர் மேற்கொண்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரியான நான் ரெடி ஆகிட்டுதா என்ன மாதிரி போகுது? இந்த 25 கோர்ஸ் பவர் இப்போ தொடங்க போகுது. 10 நிமிஷத்துக்கு அது தொடங்க போகுது. இது முடிய அடுத்த 40க்கு இருக்கு. இது இப்போ ஒரு இன்னும் எத்தனை ரவுண்டு இவங்க இன்னும் அதெல்லாம் போட்டிக்குள்ள தான் அதில் தீர்மானிச்சு முடியத்தான் எத்தனை ரவுண்டு சுற்றி வரான்னு சொல்லுவாங்க. போட்டிக்கு ரூல்ஸ்கள் அப்படியே வந்து இருக்குதா? ரூல்ஸ் ஒன்று இருக்கு. தொடங்கி இப்போ இந்த ரவுண்டு ரூல்ஸ் தான் இருக்கு. அந்த ரவுண்டுக்குள்ள வந்து எல்லாம் ஓப்பன் தான். போட் இன்ஜின் எல்லாம் ஓப்பன். ரூல்ஸ் எத்தனை ரவுண்டு சுத்தண்டா. சரி, இப்போ அண்ணா வந்து ஒரு பரபரப்பு பண்ணிக்கிறார். அவர் வந்து எல்லாம் முடிச்சிட்டு விளையாட்டுக்கு நாங்கள் திருப்பி அவரோட காய்ப்போம். அண்ணா வாழ்த்துக்கலாம். நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வலுவுடைய அந்த இன்ஜின்களில் வந்து போட்டிகள் வந்து 2 விதமாக வந்து நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 கோர்ஸ் பவருடைய படகுகளுக்கான போட்டிகள் வந்து நடைபெறும். அடுத்து வந்து 45. ஒன்று வந்து 25-45 கோர்ஸ் பவர் வந்து 25-45. இந்த கடல் பயணங்களை வந்து செய்கிறேன்னு சொன்னாலே கட்டாயம் வந்து இந்த பாதுகாப்புன்றது வந்து முக்கியம் அவசியம். இப்போ நாங்கள் அந்த இடத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அப்படியான நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்லி அதுக்கு இப்போ நாங்கள் பாதுகாப்புக்கிறது வந்து இந்த ஜக்கெட்டுகளையும் வந்து போட்டிருக்கிறோம். உள்ளுக்க போய் பார்ப்போம் அந்த கடல் பயணம் எப்படி இருக்குது, எப்படி எல்லாருமே அந்த போட்டியாளர்கள் எல்லாமே தயாராகி கொண்டிருக்கிறார்கள்ன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் கடலுக்கு ஏறது இந்த போட்டியாளர்கள் அந்த போட்டிகளை வந்து பார்க்குறதுக்கு எப்படி மக்கள் நிற்கிறாங்கன்றதை பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போட்டியாளர்களை வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ கடலுக்குள்ள போக போகிறோம். அண்ணா வந்து அந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில மக்கள் வந்து உள்ளுக்கு வந்து கடலுக்குள்ள போயிட்டு சுற்றி பார்க்க போயிடும். இப்போ நாங்கள் சுற்றி பார்க்குறது தான் போகிறோம். எல்லாமே எனக்கு மிக மகிழ்ச்சியாக வந்து இந்த கடல் பயணங்களை வந்து மேற்கொண்டு இருக்கணும். தூரத்தில் வேறு ஒரு படம் கண்டு அப்படி போகணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து போட்டிக்கு வந்து பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கணும். போட்டிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிற படங்கள்லாம் இதெல்லாம் வந்து இது வந்து மக்கள் வந்து அதை பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கணும். சில நேரங்களில் வந்து இந்த படகுகள் வந்து ஒன்று கொண்டு மோதி வந்து ஆக்சிடென்ட், ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி கடலுக்குள்ளே ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். நாங்கள் அப்படி இதை வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் நாங்கள் அதில் செய்ய வேணும். இப்போ அது வருஷம் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகப்பட்டுது. பயணத்தை வந்து உள்ளுக்கு ஆரம்பிச்சிட்டோம். 2 பக்கம் வந்து பேலன்ஸாக வந்து நிற்கணுமா. வேறு பேலன்ஸ் இல்லாட்டிக்கு வந்து போட் வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து சாயக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதால் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். பாருங்க போய் கொண்டிருக்கிறோம். அனுபவமாக வந்து இருக்குது. இந்த போட்டி நடைபெற இடத்தை பாருங்க. இங்கே இருந்து
பாஞ்சு பாஞ்சாம் போகுது அலைக்கு மேல ஏறிக்கல பாயுது. ரேஸுக்கு வந்து தயாரான படங்கள் எல்லாமே வந்து கரைக்கு போயிட்டுது. அது கரைக்கு போயிட்டு அந்த ரேஸுக்கு தயாராகிட்டு நாங்களும் இப்போ கரைக்கு போயிட்டு அந்த படகு போட்டியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாருமே தயார் நிலையில் இப்போ வந்து இருக்குது. இது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட ஒரு போட்டி நிகழ்வு, ஒரு ஆபத்தான நிகழ்வும் கூட. சரியான வகையில் பாதுகாப்பு பங்குகள் எல்லாம் அணிஞ்சு தான் அந்த போட்டியில் பங்கு ஓட்டினா 40 கோர்ஸ் இன்ஜின்ன்றது குதிரை வலை 40 குதிரை வலைன்றது மிக வேகமானது. கடலை கிழித்து கொண்டு போகும் ஜெட் இந்த லைனில் நிற்கிறதெல்லாம் அந்த போட்டிக்கு வந்து தயார் நிலையில் நிற்கிற படகுகள். இப்போ நாங்கள் வந்து கரைக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ கரையில் அந்த இறங்கி நாங்கள் அந்த போட்டியை பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த போட்டிகள் வந்து இடம்பெற டைமில் நாங்கள் அந்த கடல் பரப்பில் வந்து நிற்க இல்லாது வெளியில் நின்று நாங்கள் பார்க்கலாம். இந்த மக்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடலாமோ அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து இந்த கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அண்ணாக்கள் வந்து பிறகும் திருப்பம் கடலுக்குள்ளே போயிடுவான் வேற சொல்ல நிற்கணும். அந்த அன்பு பாசத்தில் இந்த இவர்கள்லாம் அந்த எங்களை கூட்டிக்கணும் போன அண்ணாக்கள். எந்த ஒரு இதையும் வாங்காம நாங்கள் போட்டில் வந்து உள்ளே போனதுக்கு வந்து அவர்கள் எந்த விதமான பணங்களும் வந்து அறவிட மாட்டார்கள். நீங்களும் இங்கே இந்த திருவிழாவுக்கு வந்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாரையும் கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் உங்களையும் கூட்டிக்கிட்டு உள்ளுக்கு வந்து சுற்றி காட்டுவினோம். என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த திருவிழா வந்து கொண்டாடணும், அந்த மகிழ்ச்சியை வந்து நாங்களும் அனுபவிக்கணும் என்று சொல்கிறதுக்காக அவர்கள் அந்த ஃப்ரீயாக இந்த சேவைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். நாங்கள் இதில் வந்து ஆகளெல்லாம் கூட்டிக்கிட்டு காட்டிட்டு வந்து கொண்டு வரணும். சில பேர் வந்து தங்களுடைய உறவுகள் வந்து வேறு இடங்கள்ல இருந்து இருக்கிற சொந்த உறவுகள் வந்து வரைக்கும் அவர்களையும் இந்த படங்களில் கொண்டு போய் சுற்றி காட்டுறதுன்றது வந்து ஒரு வளமையான விஷயம். அதே மாதிரி எங்களையும் அவர்கள் ஒரு உறவாக வந்து நினைச்சு அந்த படங்களை வந்து சுற்றி காட்டியிருக்கணும். உண்மையிலேயே நன்றிகள் வந்து அவர்கள் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து 40 வலு கொண்ட அந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது பொலிவோட இந்த நிகழ்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து பெயிண்ட் எல்லாம் செஞ்சு அந்த படங்களை வந்து தயார் செஞ்சு நிப்பாட்டி இருக்கணும். ஒவ்வொரு படகை வந்து காட்டும் பாருங்கள். இதெல்லாம் அந்த போட்டிக்கு இப்போ தயார் நிலையில் இருக்கிற படகுகள். இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மகிழ்ச்சியாக இந்த திருவிழா வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும். தங்களை வறுத்து போட சொன்னா அதான் எடுத்தேன். தமிழ் எந்த இடத்துல இருந்து வாரீங்கள்? நீங்கள் எந்த இடம்? இந்த இடம் தான் நீங்கள்? இதே இடம் தானே. இந்த மாதகள் பிரதேசத்துக்குரிய இளைஞர்கள் தான் அவர்களும். இந்த படங்கள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஏற்கனவே இருக்கிற படங்களை வந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணி செஞ்சிருக்கேன்னு சொல்லி இது அப்படி இல்லை. இந்த போட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ தான் நான் அதை கேள்விப்பட்டேன். இந்த போட்டிக்காக வந்து சில ஆட்கள் எல்லாருமே வந்து புதுசாக வந்து படங்களை இறக்கி வேணுமாம். இப்போ தொழிலுக்கு வந்து புதுசாக வந்து படங்களை இறக்கல வந்து அந்த படங்களை இந்த போட்டிகளுக்காக பயன்படுத்தி வேணுமாம் என்று சொல்லினோம். ஒவ்வொருத்தருமே வந்து இந்த இங்கே இருக்கிற முதலாளிமார் கடல் தொழிலில் இருக்கிற முதலாளிமார் எல்லாமே வந்து தங்களுடைய பணங்களில் வந்து புது போட்டுகளை வந்து இறக்கி தான் இந்த புது இன்ஜின்கள் புது போட்டுகளை வந்து இறக்கி தான் இந்த போட்டிகளை வந்து பங்கு பெற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டிக்கு போகிற படகு எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. இதை வந்து அவர்கள் அந்த போட்டிகள் முடிஞ்ச பிறகு தங்களுடைய தொழில்களுக்கு வந்து இந்த படகுகளை வந்து பயன்படுத்திக்கணும். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இது படகுகளை வந்து இப்போ இறங்கி கொண்டிருக்கணும் உள்ளுக்கு. அந்த போட்டிக்கு வந்து தயாராகிற போட்டியாளர்களோட அவருடைய குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா அந்த அவர்களை உள்ளுக்கு வந்து வழி அனுப்பி வைக்கணும். இப்பெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த போட்டியாளர் வந்து படகுக்கு வந்து அனுப்பி கொண்டிருக்கணும். அவருடைய குடும்பத்தார்களாக இருக்கலாம், அவருடைய சொந்தக்காரராக இருக்கலாம்.
உங்களுக்கு இந்த படகோடுற காட்சிகளை வந்து தெளிவாக காட்டுவோம்ன்றதுக்காண்டி இந்த கடல்ல இருந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்கிறோம். எல்லாம் வந்து பாசிகள் நிறைஞ்ச இடம் தான் பழுக்குது. அப்படி இருந்து நான் வந்து நிற்கிறோம் உங்களுக்கு இந்த போட்டிகளை வந்து தெளிவாக காட்டுறதுக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்பினுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படகுகள் எல்லாம் வந்து ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் சில படகுகள் அந்த கடற்கரையில் அவருடைய பயிற்சிகளை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன். இப்போ அவைகளும் வந்து எல்லாமே வந்து இந்த கரைக்கு வருவினோம். எத்தனை போட்டு மொத்தம் ஓடும்? 7 போட்டு ஓடுமா? 7 போட்டு. இதில் வந்து இப்போ நடக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 கோர்ஸ் பவருக்கான படகு சவாரி நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 7 படகுகள் வந்து பங்கு பெற்றுமாம். அதில் வந்து 3 படகுகளுக்கு வந்து பரிசுகள் வந்து கொடுப்பாங்க. 1வது 2வது 3வது சொல்லி. எப்படி அந்த பயிற்சி செஞ்சு பார்க்கணும் எப்படி வந்து ஓடுறேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற படகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் வந்து 1ஆம் இடம் அடிக்கிற படகாம். பிளாக் கோஸ்ட்னு சொல்லி பேர் வந்து அடிச்சிருக்குது. கருப்பு குதிரை பாவம். இந்த முறையும் இந்த படகு வந்து 1ஆம் இடத்தை தட்டி செல்லுமான்னு சொல்லி எல்லாருமே வந்து காத்துருங்க. நாங்கள் காட்டுவோம் உங்களுக்கு எந்த படகு 1ஆம் இடத்துக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லி. எந்த இடம்ல இருக்குது? மாதையில இந்த படகு போட்டில வந்து எந்த படகு வந்து 1ஆம் இடம் அடிக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பு இந்த போட்டு தான் 4-7 வருஷமா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு இந்த போட்டு. ஏன்டா வேண்டிய சொந்தக்காரரா? எந்த சித்தப்பா இந்த போட்டு. சித்தமான போட்டு. சித்தப்பாட போட்டு. அதான் சப்போர்ட் பண்றீங்க. அதோட 7 வருஷமா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு. இந்த வருஷம் அடிக்கணும்னு சொல்லி ஆவல் நினைக்கிறீங்களா? போட் ஓடுறது விருப்பமா உங்களுக்கு? தொழிலுக்கு போறதா? நீங்க போறீங்க? எத்தனை வயசு உங்களுக்கு? 18 வயசு. 18 வயசு. இப்போ தொழிலுக்கு போறீங்களா? பள்ளிக்கு போறதா? பள்ளிக்கு ரெண்டாச்சு. ரெண்டுங்களா? பிடிக்கல பேச. அப்படியா? சரி சரி ஓகே. தம்பி வந்து இடையில பள்ளிக்கு படிக்க தொழிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாராம். ஓகே, ஏதாவது ஒரு துறையில வந்து அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டி எப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு வந்தா சரி. இந்த படகு போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு ஃபாதர் வாழ்த்தனம் அந்த கொடிகளை காட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாராம். இப்போ இதுலேயும் சில அந்த ஃபாதர் மேரெல்லாம் வந்து அந்த படகுகளில் நிற்கணும். அதில் கண்காணிக்கிறதுக்கு வந்து நிற்கணும். நேரான நிலைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ வந்து சென்னை ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த படகு போட்டி வந்து ஆரம்பமாக போகுது. அந்த படகு வந்து போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான எல்லைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள் சில அடையாளங்கள் எல்லாம் போட்டிருக்கணும். அந்த எல்லைகளுக்கு உள்ளால தான் அந்த படகு போட்டியை வந்து நடத்தணும். இது மூட ஓட்டு இப்போ பழைய கொண்டு நினைக்கிறேன். ஏன்னா 2 மினிட் ஓடுறாங்க. சும்மா ஓடி பார்க்கணும். அவர்கள் வந்து தங்களுடைய படகுகளுடைய இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு விதமான இன்ஜின்களும் வந்து இருக்குது. எவ்வளவு வளமையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரவுண்டில் தான் இந்த போட்டிகள் வந்து முடிக்கிறவையாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ரவுண்ட் வந்து நடைபெற போதும். இந்த 4 ரவுண்டில் இந்த படகுகள் வந்து எப்படி வந்து ஓடுது, எப்படியான இதுகளுக்கு காட்சிகள் வந்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இந்த போட்டியாளர்கள்லாம் தங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து அந்த தண்ணிக்கு கவசங்களை எல்லாம் வந்து அணிஞ்சு கொண்டு தான் அவர்கள் இந்த போட்டிகளில் வந்து பங்கு பெற்றணும். வந்து கொடிகளோட வந்து பார்த்துட்டுருக்கிறார். அந்த கொடிகளை காட்டினவுடன் வந்து இந்த ரேஸ் வந்து தொடங்கும். இந்த தரையில மாதிரி இந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா படகுகள் வந்து நேராக வந்து சரிசமனை வச்சுக்கிறன்றது வந்து கஷ்டம். கொஞ்சம் வித்தியாசங்களில் தான் அந்த போட்டுகள் நிற்குது. அது ஒன்றுமே தவிர்க்க முடியாத ஒன்று. சார் இப்போ வந்து போட்டிகள் வந்து ஆரம்பிச்சிருக்குது. படகுல எப்படி போக வேண்டு பாருங்க.
எல்லா படங்களையும் மின்னல் வேகத்தில் போய் கொண்டிருக்குது. திரும்பிட்டு இன்னொரு சற்று நேரத்தில் பார்ப்பீங்க இந்த படம் வந்து முதலாம் படம் வரணும் சொல்லி 4 ரவுண்டு ஓடுது. மக்கள் எல்லாருமே வந்து இந்த 6 வாரமா வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன் பாருங்க. படம் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிட்டுது. இப்போ வந்து படகுகள் வந்து முதலாவது ரவுண்டுக்கு வந்து கொண்டிருக்குது. முதலாவது ரவுண்டத்தை அந்த போட்களோட உறவுகள் எல்லாமே வந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போட்டுகளுக்கு வந்து இப்போ வந்து கொண்டிருக்குது முதலாவது ரவுண்டுக்கான சுற்று. இப்போ இந்த தம்பி சொன்ன மாதிரி தங்களோட போட்டு தானே தான் சப்போர்ட் பண்ண போட்டு தானே முதலாவது வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் வருஷம் 7 வருஷமாக தொடர்ந்து முதலாவது அடித்த போட்டு தானே வந்து 7 வருஷம் தொடர்ந்து முதலாவது அடித்த போட்டு தானே இன்றைக்கும் வந்து இந்த போட்டியிலையும் வந்து முதலாவது வந்து கொண்டிருக்குது. அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க எப்படி படம் எல்லாமே வந்து போகுதுன்னு சொல்லி பறக்குதா இல்லை தண்ணியில் போகுதான்னு சொல்லி தெரிய அளவுக்கு போய் கொண்டிருக்கு. வெற்றின்றது எப்பவுமே உடனே வந்து தீர்மானிக்க முடியாது. பார்ப்போம் எந்த படம் வந்து முதலாவதாக வருதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இரண்டாவது ரவுண்டு வந்து படகுகள் வந்து போய் கொண்டிருக்குது. இன்னும் 2 ரவுண்டுகள் இருக்குது. கொஞ்சம் சற்று தூரத்தில் தான் அந்த போட்டிகள் நடைபெற்று இருக்குது. அதை முடிச்சதுக்கு பிறகு அவர்கள் இந்த கிட்ட வந்து தங்களுடைய அந்த வீர சாகசங்களை வந்து எங்களை காட்டி மகிழ்ச்சி போட்டு தான் அந்த போட்டிகளை வந்து முடிப்பினோம். இதில் ஒரு போட் வந்து நின்றுட்டுது. சிலது இன்ஜின் பழுதா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியல. போன 7 போட்டில் வந்து ஒரு போட் வந்து நின்றுட்டுது. நின்றாலும் செய்யல அதுன்னு சரி சரி ஒன்றுமே செய்யலாம். ரெண்டாவது ஒன்றுமே செய்யலாம். இனி திருப்பி வந்து அவையில் அதை பிடிக்கிறன்ற சரியான கஷ்டம். அது என்ன பிரச்சனையோ வந்து தெரியல. நீ கரைக்கு வந்தால் தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. பாருங்க இந்த முதலாவது போகிற போட்டு எப்படி போகுதுன்னு சொல்லி இதுதான் முதலாவது போகிற போட்டு. வந்து 3வது ரவுண்டுக்கு வந்து போய் பண்ணிக்கிறேன். எப்படி போகுதுன்னு பாருங்க. மக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஆரவாரமாக வந்து அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கணும்னு சொல்லி எல்லாம் கைதட்டி தங்களால் இயன்ற உற்சாகத்தை வந்து அவர்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இறுதி ரவுண்டுகள் முடிவடைந்து இப்போ எந்த போட்டு வந்து முதலாம் இடத்துக்கு வரப்போகுது தெரிய போகுது. என்ன வந்து வேகத்தில் வந்து கொண்டிருக்குது. இந்த போட்டு முதலாவது வந்து கொண்டிருக்குது. இதான் முதலாவது வந்து கொண்டிருக்குது. வெடிகளெல்லாம் கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற வெடிகளெல்லாம் கொடுக்கப்படுது. இதான் முதலாம் இடத்துக்கு வந்த போட். பாருங்க அவருடைய உறவுகள் வந்து அதை வரவேற்று கொண்டிருக்கிறோம். இதான் 2ஆம் இடம் பெற்ற படகு. இதான் 3வது வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 25 கோர்ஸ் பவருடைய அந்த படகுகளுக்கான போட்டி வந்து முடிவடைஞ்சிருக்கு. அதே உண்மையில பார்க்கும்போது மிக சிறப்பாக இருந்தது. இனி வந்து இன்னும் அதிக குதிரை வேலை கொண்ட 40 கோர்ஸ் பவர் படகுகளுக்கான போட்டிகள் வந்து ஆரம்பமாக போது அதை நாங்கள் உங்களை காட்டுறோம். தொடர்ச்சியாக வந்து காணொலியில் வந்து இணைஞ்சிருக்கேன். 4 சுற்று
40 ஹோஸ் பவர் இன்ஜினுக்கு 5 சுற்று. என்ன மாதிரி எத்தனை போயிட்டு வரும் கடற்கால போய்? இங்கே இருந்து முதல்ல நேராக போய் அங்கே இருந்து சுற்றி அங்கே ஒரு போட் அங்கே ஒரு கொடியாக இருக்கும். கிழக்கால ஒரு கொடியாக நிற்கும், மேற்கால கொடியாக நிற்கும். அதில் 4 சுற்று அங்கே போய் ஒரு சுற்று, அப்புறம் 4 சுற்று. முதல்ல வந்து இதில் வந்து முடிக்கிறார்கள். முதலாம் இடம். அதுக்கு என்ன பரிசு இருக்கா? முதலாவது பரிசு வளமையாக கொடுக்குறவங்க சைக்கிள். இப்போ என்ன மாற்றினாங்க தெரியல இந்த வருஷம். இப்போ வந்து 1 முடிஞ்சு 25 முடிஞ்சு 45 வெயிட் பண்ணி கொடுக்கணும். 40 வருஷம். ஓகே ஓகே. இப்போ வந்து 40 கோஸ் பவர் படகுகளுக்கான போட்டிகள் வந்து ஆரம்பமாக போகுது. நீங்கள் வந்து முதல் பார்த்துருப்பீங்கள் அந்த 20-25 கோஸ் பவருக்கான படகுகள போட்டிகள் எப்படி நடைபெற்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதே மற்றது அந்த முடிக்கிறதே வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த படகுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த போட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குறைவாக வந்து தயாரிச்சுக்கணும். அதில் வந்து புது படகுகள் குறிப்பாக 140 கிலோவால இந்த படகு இருக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய வெயிட்லான் இருக்குமா. ஆனால் அந்த வேலை அந்த தொழிலுக்கு போகிற படகுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 280-300 கிலோ வெயிட் வந்து இருக்கிற மாதிரி இருக்குமா. இந்த படகு சவாரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புது இன்ஜின்களும் வந்து பாவிக்கணும். அதோட வந்து குறிப்பாக வந்து முக்கியம் வந்து அந்த பழைய இன்ஜின்கள் இவையில் வந்து ஏற்கனவே வந்து இந்த தொழில்களுக்கு பயன்படுத்துகிற இன்ஜின்களை தானே அதிகமாக பாவிக்கணும். ஏன்னு சொன்னால் அது வந்து படிமானம் அடைஞ்சு இருக்குமா கூடிய வேகத்தில் மற்றது பிரச்சனைகள் வராமல் வந்து அந்த படகை வந்து செலுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா. அப்போ அதனால் கூடிய அளவு புது இன்ஜினை தவிர்த்து கொள்ளணும். பழைய இன்ஜின் வேலை பழக்கமான இன்ஜின்களை போட்டு தான் இந்த சவாரியில் வந்து இந்த வீரர்கள் எல்லாமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து 40 இந்த படகுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து ஜமகா இன்ஜின் தான் வந்து பயன்படுத்துகிறவ. என்ன சொன்னால் அதுதான் வந்து எல்லாருமே ஃபேமஸ் ஆனது. ஒரு நல்ல இன்ஜின் சொல்கிறேன், ஜப்பான் இன்ஜின் சொல்கிறவ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஒவ்வொரு விதமான பிராண்டுகள்லேயும் இன்ஜின் வந்து பாய்க்கிறவ. இந்த இன்ஜின்கள் இதெல்லாம் வந்து புது இன்ஜினாம், புது பிராண்ட் இன்ஜின். இந்த இன்ஜினில் வந்து வேகமாக வந்து ஓடணும். ஆனால் கூடிய காலம் வந்து அந்த ஜமகா இன்ஜினியல் மாதிரி பயன்படுத்தாதான் அதில் வந்து வேகமாக ஓடணுமெண்டாக்காண்டி ஒரே வெளுத்தான். ஆனால் வேகமாக ஓடணும்னு சொல்லினோம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த படகு இன்றைக்கு இந்த 40 குதிரை வேலை கொண்ட படகுன்ற போட்டியில் முதலாம் இடத்துக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த 20-25 கோஸ் பவரில் வந்து அந்த பலதாப்பு நின்ற படகு இப்போ அதுக்கு வந்து இன்ஜினை மாற்றி 40 கோஸ் பவர் அந்த போட்டிக்கு வந்து விட்டுருக்கீங்கன்னா பார்ப்போம். இந்த முறை வந்து இந்த படகத்தில் அவ்வளோ வருதுன்னு சொல்லி முதல் தடவை மிஸ் பண்ணிடுது. காத்துக்களை கொண்டு வச்சுருக்காங்க. 25 ரேஸில் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு. இப்போ 40 வருஷம் வரைக்கும் ரேஸ் நடக்க போகுது. இல்லை சித்தப்பாக்கெல்லாம் நாங்கள் சகோதரங்கள்லாம் எல்லாம் ஓடுது. அங்க ஓடின ஆக்களுமே சில இதுல இந்த 45 கோஸ் பவர் இந்த போட்டியில வந்து பங்கு பெற்றணுமா. இதுல வந்து 25 கோஸ் பவர்ல முதலாம் இடம் வந்து பெற்றுக்கொண்ட படகும் வந்து இருக்குது. பார்ப்போம். அது இப்ப 40 வேலை கொண்ட இந்த போட்டியில வந்து எத்தனை இடமா வந்து வருதுன்னு சொல்லி இப்போ வந்து போட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 40 குதிரை வேலை கொண்ட படகுடைய போட்டி பாருங்க எப்படி ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு போகுது முன்னுக்கு தெரியல வாபம். பாருங்க இந்த படங்கள் வந்து வந்து நிற்குது. இது வந்து மூணாவது சொல்லி வந்து நிற்குது. பாருங்க கடும் போட்டியில் வந்து நிற்குது படங்கள். வார வேகத்தை வந்து பாருங்க. கொடியெல்லாம் கொடுத்து கொண்டாடப்பட்டு இருக்குது. பாருங்க அந்த வெற்றி பெற்ற ஆக்கெல்லாம் வந்து எப்படி அந்த விளையாட்டுகளை வந்து காட்டி கொண்டிருக்கிறோம் அந்த படகுகள். இதான் முதலாவது. அது அங்க போகுது முதலாவது. போட் வந்து போட் பிராண்ட் தான். அந்த படகு ஓடி முடிஞ்ச இடத்துல ஒரு கவுண்ட் இட்டு படகு திருப்பி ஏறிட்டு இப்படி நடக்கிற அந்த வளமுதான்.
அந்த போன முறை ஃபர்ஸ்ட் அடித்த படகு தான் இப்போ விழுந்துருக்கு. படகு போட்டு பார்க்க வந்து கடைசியாக இந்த பாட்டம் கடலோட போட்டு இப்போ பெருங்கலோட போகிற நிலைமையாக போச்சு இந்த கல்லுக்கால. அந்த இடையில ஒரு படம் கொண்டு நின்றது தானே, அது இந்த பெப்புகளாண்டதால தான் மிண்டதாமட்டு சொல்லி சொல்றாரு அண்ணா. சரி சரி உண்ட பிள்ளைல தானே இது உண்ட பிள்ளைல இது வந்து அது ஃபர்ஸ்ட் கொண்ட திறமையை காட்டிட்டு இது உண்ட பிள்ளைல வேற காட்டுதான்றாங்க. என்ன செய்ய இன்ஜின் மிஸ் ஆன போஸ்டா வந்து போட்டு கூட கடை செய்தான் போயிருந்துருவாங்க. இப்ப போஸ்டா வந்து அது பேர் ஷார்ட் பண்ணி ஒரு 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 அப்படிதான் சில விஷயம் இந்த போட்டிகளிலும் வெல்லணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் போய் இருந்தாங்க. அது எங்கள் தவறு. என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த எரிபொருள் டேங்கில் ஒரு வயரை அடிக்க வேண்டும் நமது இயந்திரத்தில். அது வந்து அடித்தது டைட் இல்லாமல் போன காரணத்தால் அது கலண்டாததாக தான் நாங்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்பதை கூறுகிறேன். இல்லாட்டில் இதிலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் தான் பெற்றிருப்போம். அதுவும் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. என்னென்ன அவ்வளத்தையும் நாங்கள் சரிவர செய்து அது ஒரு பிள்ளையை நாங்கள் செய்வது அது எங்கள் தவறு தான். ஓகே, இல்லாட்டி அதில் வந்திருப்போம். நன்றி. சென்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு மாதகளில் வருடாந்தோறும் நடத்தி வரும் குதிரைவலு 25-40 குதிரைவலைக்கு கொண்ட படகு போட்டிகளில் வருடாவரம் நடத்தி வருகிறார்கள். அந்த வருடாவரம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை எமது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை கண்டுகளிக்கும் மக்களுக்கும் இந்த கடலில் தொழில் செய்கிற மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதில் நானும் ஒருவனாக இருக்கிறபடியினால் இந்த கடலோட்ட போட்டிகளில் நாங்கள் இதை ஒரு சிறப்புமிக்க படகு போட்டியாக தான் நாங்கள் வருடாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் வருகிறோம். போன வருடமும் எங்களை போட்டு ஃபர்ஸ்ட் அடித்து தான் 25 குதிரை வேலையில் நாங்கள் ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தோம். இந்த முறையும் அதே மாதிரி 25 குதிரை வேலை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டே அடித்து கொண்டோம். இது வந்து எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைச்ச ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் தான் நான் கருதுகிறேன். இப்போ வந்து போட்டிகள் எல்லாமே வந்து முடிவடைஞ்சிருக்குது. இது வந்து போட்டிகள் வந்து பெற்று பெற்றவர்களுக்கான பரிசுகளை வந்து வழங்குவினோம். அனுசரணை வழங்கிய டிகேகேசி சப்ளையர் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியின் உரிமையாளர் அவர்களை வழங்கிய